உங்களோட கம்மஞ்சோறு போதுமாமி, உங்களோட கம்மஞ்சோறு போதுமாமி. புளிக்குழம்பு போதுமாமி, உங்க வீட்டு புளிக்குழம்பு போதுமாமி. பயந்தே போனேன். நான் கூட மருமகமா இருக்கேன்னு நினைச்சு ஆட்டுக்கறி எடுத்து இதா ஒரு வகுட்டு ஒதுக்கி கறியா நீ எப்படி பண்ணாலும் பரட்டி விடுவேன். ஆமா, எலும்பா ஒரு வகுட்டு ஒதுக்கி சரி எலும்புண்டை நல்லா எலும்பு எலும்பு குழம்புண்டா வச்சிருக்கிறேன். அதை விட்டுட்டு மாமியாட்ட போய் பூ பூ பூண்டு ஒட்டியா நீங்க அந்த குழம்புதான் கிடைக்கல. இல்ல இல்ல வெண்டை குழம்பு வச்சீங்கல்ல, இல்ல மருமகமாருக்கு மண்டை குழம்பு வச்சிருக்கேன். பட்டு வேட்டி எடுக்கட்டுமா, பட்டு வேட்டி வேணா மாமி, பட்டு சட்டி வேணா மாமி. எங்களுக்கு இனிமேல் காவி வேட்டி போதுமாமி, எங்களுக்கு காவி வேட்டி போதுமாமி. அப்படி சூப்பர். ஏ சின்ன மகளை அனுப்ப வேணா, பெரிய மகளை அனுப்ப வேணா. பெரிய மகளை அனுப்ப வேணா. இன்னைக்கு ஒரு ராத்திரி எஸ்ரு நாங்கூர்ல மேடைக்கு பின்னாடி நீங்க வந்தா மட்டும் போதும் மாமி, மேடைக்கு பின்னாடி வந்தா மட்டும் போதும் மாமி. நான் வந்து என்ன பண்ண போறீங்க? உன்னை பார்க்க ஒரு மாதிரி நோக்கமா இருக்குல்ல. 4 பேர் நம்ம கிட்டி தான் அடிக்க முடியும். டண்டாக்கி டண்டாக்கி டண்டாக்கி. ஆக நீ காட்டுக்கு போறான். அடியே எங்க மச்சான் வந்தாரு வந்தாரு எங்க மச்சான். ஆகா நீ மச்சான் அப்படி ஒரு பொம்பளை தாவணி இப்படி போடலாமா? எப்படி போட? ரெண்டுக்கு நடுவில் போட்டிருக்க. அந்த மலையை மர எதை மறைக்க? அந்த மலையத்தை. ஆனமலையாவா? ஆனமலை இல்ல, அழகர்வேல் மலையாவா? இந்த மலையத்தை. என் தம்பி ஆதித்வரன் சொன்ன பின்னாடி மறைக்காம இருப்பானா? அப்படி இருந்தா தான் பொம்பளை லட்சணமா. ஏண்டி பொம்பளையா லட்சணமா? வய கட்டு என்ன எங்க அவளை? சரி, என்ன எத்தனை போட்டு வச்சிருக்க? கண் திருஷ்டி பற்றும். அவ்வளோ அழகா இருக்க. ஒரே கண்ணு வச்சிருவாங்க. அடி எங்க அப்பா. 1 எங்க கிட்ட காட்டு. 2 3 இதில் போட்டு வச்சிருக்கிய. ஆந்திரா அழகின்னு பட்டம் பரிசு வாங்கினவே நான். ஆந்திரா அழகி உலக அழகின்னு பேரும் புகழ் வாங்கினவன். சரி சரி சரி, தொழில் அழைச்சு போ. ஏண்டி இவர் யாரு? அவர் தான் எங்க ஐத்தம்மையன். உங்க ஐத்தம்மையன் உன்னை கட்டிக்கிற போறவரு? உன்னை கட்டிக்கிற போறவரா இல்ல கட்டிக்கிட்டவரான்னு தெரியல. உன்னைய அடியே இவர் உன்னை ஏமாத்திட்டாரு. ஏன் மாத்தன? ஆமா, உனக்கு தெரியாம ஒரு சக்காலத்தி ஒண்ணு வச்சிருக்காரு அவரு. எனக்கு தெரியாம? ஆமா, அந்த ஊர்க்காரட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனா அவ. ஏண்டா அவசாரிப்பல உன்னை விட்டு வேற ஒருத்தைய பாப்பனா? உன்னை விட்டு வேற ஒருத்தைய பாப்பனா? எஸ் நாங்கூரை சேர்ந்த ஒய்யா தேவர் வாரிசுகளின் சார்பாக இங்கு மருதமணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் எனக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். சரி, அவளை கூப்பிடுவோமா? நன்றி சொல்லிடு. சால்வையை போடுறதுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாள். காசுலதான் இருக்க முடியும். அப்புறம் காசு தானே. தீபாவளி வந்துருச்சுல்ல, காசுலயே இருக்கிற. காசுக்காக தானே கடையில வேலைக்கு ஓடுற. அப்புறம் காசுலயே இருக்காருண்டா. காசு இருந்தா தானே ஏதாவது பண்ண முடியும். தீபாவளி வேற வந்துருச்சு, துணிமணி வேற எடுக்கணும். சரி, ஏய் இருமத்தியா நன்றி சொல்லிக்கிருவான். இருந்தாலும் பொன்னாட போத்திருக்காங்க. ஒய்யாத்தவர் வாரிசுகள் எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். ஒய்யாத்தவர் குடும்பத்தார்களுக்கும்
இந்த நாங்கூர் கிராமத்தார்களுக்கும் நாங்கூர் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் முதல்ல இளைஞர்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா. உண்மையிலே நம்மள இன்னைக்கு கஞ்சி குடிக்கிறோம்னு சொன்னா இளைஞர்கள் சார்பாகத்தே. ஆமா. என்ன அவர் மனசு வச்சதுனாலதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். ஆமா. சரி மாமா வாங்க மாமா. நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன வெறும் மஞ்சள்ல வந்திருக்கிறீங்களா? எப்படி? சரி இப்ப நம்மள எங்க போறோம் தெரியுமா? நம்மலாம் எங்க போறோம்? காட்டு காவலுக்கு போறோம். நீங்கள் காட்டுக்கு போற காட்டுக்கு அங்க இருந்து வந்துட்டா என்ன பாரு இதையும் பாருண்டு ஆளு அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம. ஏய் 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 இருங்க இருங்க இருங்க. யார் நீ? நீ யாரு? நீயா? யார் நீ? நாக்க அடக்கி வச்சு டே, யார் போச்சு. முதலடின்னு கேட்டேன். ஒட்ட நான் வந்ததுல எதுவுமே உனக்கு பேச. யார் நீ? நீ வாட்டுக்கு வரிய. யார் நீ? நீ யாரு? யார் அச்சுமுலாம் எடுபட்ட முண்டை என்ன சக்காதி 3 காசு முண்டை. யார் நீ முதல்ல? நீ கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? எலும்புக்கு ஒரு மொழி வச்சு உனக்கு இருக்கிற 4 எலும்பு நல்ல எலும்பு வச்சு சூப் வச்சு குடிச்சு போயிருவேன். நீ எல்லாம் பொம்பளை. நீ எல்லாம் மருதமணி இல்ல. இவ பொம்பளை. சொல்லிட்டா அட இவ பொம்பளை. சொல்லுப்பே. என்னடா தாரிப்பல ஏன் சொல்ற சொல்ல மாட்டீங்க. ஐயோ அது கொட்டாச்சியும் இல்ல. எது அது பந்து வெயிலுக்கு வந்த வேனை கட்டி மாதிரி வச்சிருக்க. உனக்கே இப்படின்னா நீ எல்லாம் நீ எல்லாம் பொம்பளை. நீ எல்லாம் பொம்பளை. நீ எல்லாம் பொம்பளை. பொம்பளைனா எப்படி இருக்கான்னு தெரியுமா? நீ எல்லாம் பொம்பளை. நீ எல்லாம் என்ன 2 பேரும் நான் மஞ்சள் வந்திருக்கேன். உனக்கு என் காலால ஏய் காலை கட்டாத முகரைய பாரு. முகரைய என்ன காலாது கண்ணகரேன்னு இருக்குது. இதெல்லாம் காலா இல்ல ஒன்னே கால் எதுல குறத்த? கால்ல குறத்தலா, என் கையில குறத்தலா, என் மண்டையில குறத்தலா, இல்ல புடவில குறத்தலா? அதுலதான் குறைச்ச. எதுல குறத்தலா? அதுல தாண்டி குறைச்ச. நீ எல்லாம் பொம்பளையா? பொம்பளையா பூலாந்தேவியா? உனக்கு ரசனை இல்லையா? நீ எல்லாம் என்ன ஆம்பளை? உனக்கு ரசனை இருக்கா இல்லையா? சோத்துக்கு இவர்கிட்ட என்ன மதிக்கிறா? என்னது என்ன அடியே நொடி எடுத்துட்டு அடிச்சு மண்டேன்ல புள்ளந்துருவேன். அது அடிக்கிறதெல்லாம் ஓ வேலை. என்ன மயிறு கடிக்க சொல்ற? போ முதல்ல அடக்கி வச்சு பேசு. உனக்கு இங்க ஒட்ட புடிச்சு நறுக்கி விடுவேன். நறுக்குவேன் பாத்தியா? அப்படியே தட்டு பொம்பளை மாதிரி பேசுது. என்ன ஒரு பக்கம் என்ன கட்டி வந்த மாதிரி இருக்குது. என்ன பொம்பளை? நீ பொம்பளையா? ஏய் பொம்பளை எப்படி இருக்கணும்? பொம்பளை நான் எப்படி இருக்கேன்? நீ எப்படி இருக்க? பொம்பளையா நீ? எப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? ஒண்ணுன்னா காமி. ஒண்ணுல எதுல நான் குறத்தலா இருக்கேன்? எல்லாத்துலயும் தான் குறைச்ச. உன் காலை காட்டு. காலை காட்டு மாதிரி உன் காலை காமி. இந்தா இளைஞர் ஊரா போயிருவாங்க. செம்மக்கல்ல போக போறா. சீமக்கரையில போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அங்க போய் தக்க தாய விளையாடுவாங்கண்ட. ஏன் அது சீமக்கரையில உட்காந்துதான் தாயம் விளையாட வருமா? போய் உட்காந்தாதான். ஏய் உனக்குலாம் ரசம் தெரியா? ஏய் ரசனை இருக்கா இல்லையா? ஒரு பொண்டாடி உனக்கு பத்தலையா? கேரு கிளி மாதிரி பொண்டாடி இருந்தாலும் குரங்கு மாதிரி உனக்கு வப்பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் போல இருக்கு. நீ யாரு? கிளினா? கிளினா? ஏய் கிளி நாண்டி. குரங்கு தான் நீ. நீ தாண்டி குரங்கு. நான் யாராவது என்ன குரங்குன்னு சொல்ல சொல்லு. யாராவது என்ன குரங்குன்னு சொல்ல சொல்லு. சொல்லுங்க எல்லாம். குரங்கு அரண்டி விட்டுருவேன். என்ன குரங்குண்டா பாத்தியா? இந்த அளவுக்கு ஈடாவியாமா? நீங்க என்ன பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து வந்தீங்களா? கண்ணுன்னு தெரியலையா? தம்பி ஆதிஸ்வரன் தாளம் போடுறதில்ல. முன்னாடி மாதிரி யாரும் முடியாது. நீ அதையும் சாக்குன்னு பெரிய அவசாரிப்பால இருந்திருக்க. இல்ல இல்ல முத்தம் கொடு கேக்குறாரு. எதுக்கு? அது என்னன்னு வாங்கி வரல. நீ நிக்கிற ஊடால இண்டுக்குறோண்டு வந்திருக்காப்ல. பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்க. அவரோட கண்ணுன்னு தெரியல. உன் அழகுக்கு ஈடாகும். இருந்தாலும் கோவிக்காது. நம்ம 2 பேரும் என்னதான் இருந்தாலும். ஏய் பொம்பளை வெட்டிக்காரன் போயிட்டியா? ஏய் நீ பொம்பளை வேஷம் போட்டிருக்கல. வேஷந்தே பொம்பளை வேஷம். மற்றது பூரா ஒரிஜினல். ஐயோ பெட்டிக்காரன் போயிட்டியா? வரம் தட்டிக்க. ஐயோ என்ன பண்றியா? 2 பேரும் அக்கா வச்சு ஆயிட்டோம். ஏய் யார் அக்கா தங்கச்சி? நம்ம 2 பேரும். அவனுக்கு ரசனையே இல்ல. அவன் ஒன்னே அப்ப புடிச்சு வச்சிருக்கிற. நீ சிரிக்காத. கொண்டேருவேன் உன்னை நான். என்ன அண்ணே பொழந்து வை வர. என்ன நான் முருகன் என்ன சொல்லிவிடுவேன். காட்டுக்குள்ள ஒத்தையில பயமா இருக்கு. நான் அதுக்கு மூத்திரம் முட்டிக்கிட்டு வா. உனக்கு மூத்திரம் வந்தனா போ. என்ன எதுக்குல கூப்பிடுற? துணைக்கு வா. ஐயோ உனக்கு நான் துணையா? அது சரி. நீ அங்கே விட்டுட்டு வந்துருவேன்.
இவங்கள பாப்பா அம்மா நாங்களே காட்டுக்கு போற முன்ன பின்ன போயிருக்கோம். நான் காட்டுக்குள்ளப்பா நான் காட்டுக்குள்ள ஏன் அழுவுற? ஐயோ நான் காட்டுப்பட்டு ஏன்? ஐயோ அங்க யானை சிங்கம் கரடி புளுத்துருச்சு ஏய் புலி சிறுத்தை உன் முகரைய பாரு முகரைய. அதெல்லாம் இருக்கும். நீ வந்தாச்சு நானும் வந்தாச்சு அவங்களும் வந்தாச்சு. ஆமா. எங்க மாமா எனக்கா தான் வராரு. யாரு அவரு என் மாமி எனக்காத்தே வருவாரு. ஏய் முகரைய பாரு எனக்கா தான் வா மகரே பாரு. உன் முகரைய பாக்கு. யூ சி வா இதெல்லாம் தெரியாதா? இப்படி உன் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? ஓ இது எனக்கு தெரியாதா? என்ன நீ பெட்டிக்காரனை வச்சிருந்தவனே நீ மிருதங்கார வச்சு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்திருந்தேன், கண்டிப்பா உன்னை தாண்டி கல்யாணம் முடிச்சிருப்பேன். ஓ ஏ நீ ஒரு 3 காசு முண்டை போ. அழகு என்ன மொட்டு முண்டையில. அடடடடடடா. ஏய் ரொம்ப ஒட்டி நிக்காத உரசுது. ஏய் எல்லாம் மொட்டு முண்டைய போல இருக்கு. அது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்திருந்தா ஒரே புடிங்கி. அந்த அளவுக்கு நீ அழகுல குறைச்சடி. ஐயோ நீயெல்லாம் இப்படி தெரியாத இதுக்கு. அண்ணே உண்மையிலே அவர் அழகா இருக்காரா? ஏன்? ஏய் ஒரு பாரு தலையாட்டுறாருயா. ஆமா அழகுண்டா அழகுண்டா. நீ என்ன ஒரு மயிரும் இல்ல மூஞ்சில. வந்து பாரு. என்ன இருக்கு? அம்மா கூப்பிடு. கூட்டிட்டு போலாம். அம்மா சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு நூல் வச்சு ஒரு மெச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரு போல தேரெடுத்த சிங்கம் தான் ராமர் என்ன தருமர் என்ன மாவை மனசு தங்கம்தான் ஏழு ஏழு ஜென்மந்தான் ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதாங்க எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவர் மன்னவர்தான் பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமே கூட சேர்ந்திருப்பே மதுர வீரமும்மி போல பூவு கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமன் கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீரமும்மி போல சேலையோட நூல் போல திருமாலம் சொக்கரும் சேர்ந்து தேடி தந்த சொந்தம் தான் ஏழு ஏழு ஜென்மந்தான் அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்சு சேதி சொன்ன மன்னவருதாங்க எனக்கு செய்தி சொன்ன மன்னவர்தான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் மங்களம் இன்னும் உண்டாகவே இல்லை. ஏய் கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் ஆச்சுன்னு அவ உண்டாகாம அவ அப்படியே உண்டாகல உனக்கு தெரியுமா? அவ உண்டாகவும் இல்ல நான் குண்டாகவும் இல்ல. மங்களமா சரி அவ எப்படி வணக்கம் வச்சா? இவள அடக்க ஒடுக்கமா வந்து வணக்கம் வச்சா. நீங்க வணக்கம் வைக்கலையா? வணக்கம் நாத்தனா. ஒடுக்கம் இங்க நீ வணக்கத்தை வை. வணக்கம் நாத்தனா. வணக்கம் நாத்தனாவா? ஏய் நான் உனக்கு நாத்தனாவா? யார் சொன்னா? அவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார். என்னத்தை ஏத்துனாரு அவர் உனக்கு? அவர் கருணக்கிழங்கு ஏத்துனார். கர்ணகிழங்கா? உருளைக்கிழங்கு ஏத்த ஏன் நீ சொன்னா 2 பேரும் நம்ம வியாபாரமா பண்ண பெரிய சந்தையில போய் நீ அண்ணனா ஏய் இங்க வா அண்ணே என்னம்மா ஏத்துனேலாம்ல என்ன இல்லம்மா ஆ, அடுத்த மாசம் ம். தாலி கட்டலாம்னு அத கழுத்தை மஞ்ச கீத்த கழுத்துல ஏத்தலாம். ஆ, என்ன அது எனக்கு தர்றீங்களா? என்னது அத இதா எதுக்கு உங்களுக்கு? இங்க வாய நீ ரொம்ப அழகா இருக்கேடி. உன் அழகுக்கு என்ன காரணம்? ஆ, ஆமா. ஆ, அழகா இருக்கிறதுக்கு தினம் கழுவு நீ என் கைய ஏய் அவளுக்கு பத்தியா நீ என் கைய கூட பிடிக்க கூட உரி விடுறா பத்தியாலே. உனக்கு வந்ததுல இருந்து எரியுது. ஏய் போயா எங்க வந்துட்டீங்க? கட்டி மூஞ்சில விட்டுருவேன். அம்மா காட்டுக்கு போகணும் நம்ம. ஆமா ஏய் உனக்கு அவருக்கு என்னடி அடியே பார்த்தாலும் அவர் ஏன் டீ குடுக்குறாருன்னு தெரியுமா? அந்த டீல கொஞ்சம் டிகாசன் கூட இருக்கான். ஏன் டீ குடுக்குறாரு?
ஏண்டி குடுக்குறாரு? நம்ம காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும். வாங்க போவோம். ஏய் காட்டிக்கிட்டே போற சொல்ல காட்டுங்க. காட்டுக்கு நான் கூட காட்டுக்கிட்டே போகணும். காட்டிக்கிட்டே போகணுமா? நீ ரொம்ப வரவோ சேட்டைக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு அம்ப சொல்லிட்டேன். அதனால நம்ம எல்லாரும் எங்க போகணும்? திரைச்சொலைக்கு போகணும். அப்ப என்ன சொல்லிருக்காங்க? காவல் கப்பக சொல்லிருக்காங்களா? அங்க போய் உன்னோட ஆட்டத்தை எல்லாம் வச்சுக்காதனால அரண்மனை அந்த கிளி தரையில நடப்பது நடக்குமா நடக்குமா? பனியில மெத்த வெளி வெளியில உள்ள சுக அரண்மனை கொடுக்குமா? குளு குளு அறையில கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டு குடிச்சையே விரும்புமா? ஏ சிலு 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 வேணா இங்க இருக்கு வத்துங்க அடிக்குமா கிடைக்குமா? பளிங்கு போல தேனீரே வரையில பல்ல மேடே பரப்பு மேடே வயலோடு பறந்து போகே பாரு. ஏ அதிசயமான பெண்தானே. நல்லா தானே வந்தாங்க இருந்து. அடியே நல்லா தானே நான் வரைக்கும் நின்றுகிட்டு இருந்தேன். மலையாண்டி சாமிக்கு ஏய் உனக்கு என்னாச்சு? இப்ப எதுக்காக போய் விழுந்தனே? யார் உன்னை தள்ளி விட்டது? 2 பேர்ல அதை சொல்லு. எனக்கு என்னன்னே தெரியலம்மா. ஆ. ஒரு மாதிரியா மயக்கமா வருது. ஐயோ ஏண்டி வரப்ப நல்லதாண்டி வந்த எதுக்கடி உனக்கு மயக்கம்? ஏய் நான் கேட்க பதில் எதுக்கடி மயக்கம் வந்துச்சு? உனக்கு என்ன காரணம்? மயக்கத்துக்கு யாரு காரணம்? சாம்பலை பார்த்தா திங்கணும் போல இருக்கு. ஐயோ விபூதியை பார்த்தா திங்கணும் போல இருக்கு. 2 ஒண்ணுதானடி. புளி சாம்ப வேற ஊதி வேற இல்லையா? ஏய் நல்லா சொல்லு. புளிய பார்த்தா திங்கணும் போல இருக்கு. புளிய பார்த்தா திங்கன்னு போல இருக்கா? ஆ. அது அந்த புளிய ஊற வச்சு எதுலயாவது ஊத்தி கிண்டு புளுத்தி கிண்டி. ஏய் என்ன நல்லா சொல்லுடி, ஒழுங்கா சொல்லுடி. ஆனா உண்மையிலே உங்கெல்லாம் பார்த்தா இன்னைக்கு எனக்கு சந்தோஷம்னால அவ்வளவு சந்தோஷம். சந்தோஷம் ஏண்டி இப்படி அழுகுறதுக்கு? சோகமா இருக்க? இல்ல அவ்வளவு ஆனந்தத்தோட சொல்றேங்க. ஒரு ஆனந்தத்தோட வந்து சொல்ற. ஆனந்தம் இதெல்லாம் ஆனந்த கண்ணீரா? அதெல்லாம் ஆனந்தம்னா என்ன தெரியுமா? எப்படி? ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா என்னன்னு தெரியுமா? என்ன ஒரு பூரிப்பு. பூரிப்புனா என்ன? பூரிப்புண்டை இல்ல என்ன நீ சொல்ற? நீ இப்ப பூரிப்பு உண்டாகல. சந்தோஷம் உண்டாகும் பொழுது அங்க பாரு மிருதாங்கார் என்னமோ சொல்றாரு. என்னன்னு கேளு. அவர் ஒண்ணு சொல்ற. காட்டுக்கு தான் வந்துட்டோமே. அப்ப நான் காட்டுக்கு போயிருவோம். சரி திரைக்காட்டுக்கு வந்து விட்ட திரைச்சலை பத்திரம் எப்படி இருக்காங்க பாரு. என்ன அழகா இருக்குது. பூத்துக்குளுங்க. ஏய் 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 அடி வீணா போனவளே. நாங்க 2 பேரும் எப்படி நிக்கிறோம்? நீ பாட்டி தூக்குனாக்கா அடுத்து இவனை தூக்குவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? உங்கள மாதிரி நல்லா வச்சுக்கிட்டு வந்தோம் பண்றாங்க. என்ன? ஏய் போடு மேல போடு. ஐயோ அப்படி சொல்லிட்டாங்க. முதல்ல போட்டுட்டே. இது மேல போடு. போடு நல்லா. சாத்தி இது மேல போடு. நான் முதல்ல இருந்த மேல அப்பே போட்டுட்டா. என்னப்பா அது? கூப்பிட்டா ஓடி வருவாளா? களியம்மா சொல்லி போட்டு ஆடி வருவாளா? அந்த கூப்பிட்டா ஓடி வருவாளா? சும்மாவே அவங்களுக்கு சாமி ஆடுறாங்க. இந்த பக்கம் மேல 4 பேரும். ஏய் கேளுடி, நான் சொல்றதை கேளு. சும்மாவே அவங்க 4 பேரும் ஆடுறாங்க சாமி வந்த மாதிரி. நீ வேற இப்படி பண்ணா அவங்களுக்கு வேப்பலைய கையில கொடுத்து மஞ்சள் தண்ணி எடுத்து அவங்க தலையில ஊத்துற மாதிரி பாத்தியாலையா பாட்ட? என்ன அம்மா? ஏய் உன்னை என்ன மேல போடுதான்னு சொன்னேன். தோல்ல போடு தோல். இது என்னடி? இது அடக்கம் ஒடுக்கம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? அச்சம் மடம் ஞானம்லாம் உங்ககிட்ட இருக்கு. பைப்பு மட்டும் என்கிட்ட இருக்கு. பைப்பா? ஏய் பைப்பா இது என்னடி? இது தோல்ல போடுன்னு சொன்னா இப்பதான் தோல்ல போடுவாங்களா? ஏய் நான் தீர்ப்பா சொல்ல போற நீ? நீங்க தானே தோல்ல ஓட சொன்னீங்க. அடி பாவி கீழே போடுறீ. அப்பாடா எனக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. ரொம்ப பெரிய தொந்தரவா. ஏய் சுத்துடி தப்பா எடுத்து. சுத்த சொன்னீங்கல்ல. புடவைய சுத்தல. போடவேவா? எப்படி? ஏண்டி நீ என்ன கேரளாவுல இருந்து அவனை இறக்குமதி பண்ணாரப்பா? அதானே கேக்குறேன். நெஞ்சுக்குள்ள நீ தான் பாடணும். நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமா? என்ன இருக்கு? பழைய துணி பழைய பேப்பர் உனக்கு வேணுமா? ஏய் இது என்னது? அப்படியே வரிசையா இல்லங்க எங்க இடத்துல ஒரிஜினலுங்க. அரிஜா வர விருதுக்கார உங்களை எடுத்தால நல்லா எடுத்துதான் எப்ப மாய பத்தியா இல்லையா? எங்கடி போன திரை சொல்ல வந்து அப்ப போன வந்த இடமே உனக்கு மறந்து போச்சு. ஆனா நீ நிக்கிற நிலைய
நெல் விற்கிறவளை சரியில்லாம சொல்லிட்டேன் என்ன நல்ல நார்மல் எதிர்பார்க்கறாங்க. சரி அதுவாச்சு நம்ம ஆடினதும் போதும் பாடினதும் போதும். இங்க வாயேன். போட்டோன்னு வச்சுக்க அட்டி எப்ப இப்படி ஒரு யோகா யாருக்கும் கிடைக்காது. கருத்து. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னலுக்கு ஜாக்கெட் போ நல்லா தெருவுல தெரிய விடுங்களே. ஏய் என்னடி ஒழுங்கா ஏண்டி என்னடி உனக்கு இவ்வளவு சிரிப்பு வருது சரி வாங்க. ஆ. பாடுவோம் பாடுவோம். ஆடு அதனால எப்படி இருக்கும் தெரியுமா பரவாயில்ல பரவாயில்ல கூட்ட கூட மாதிரி அலலே அலலே அலலம் ஜாலலே நல்லா இருக்க மைக்க வீணாக்க போறா அடியே மருதாயி இப்ப எப்படி ஏத்துனியோ அதே மாதிரி இறக்குற. என்னை பார்த்தா நீ எப்பயும் இப்படியே தான் நிக்கணும். இறங்க கூடாது. ஏத்துறது நானு, இறக்குறது நீயா இருக்கணும். இறக்குறது நானா? ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. ஹலோ கொஞ்சம் ஊம்பர் வை. என்னது ஏய் ஒழுங்கா பேசுடி ஊப்பர் ஊப்பர். பாரு உனக்கு எல்லாம் இறக்கிட்டேனா? இது உடனே நம்ம மைக் செட் எங்கேயும் போடவே மாட்டாரு அவரு. என்ன உன்னை பார்த்தானே ஆலோலே ஆலோலே ஆலோலமே அம்மி அம்மி அரைக்க முடியாது. ஒரு குழவிய போட்டுட்டு ஆட்டுக்கு அரைக்க. குழவி நானும் பொம்பளைதே. ஏய் அவன் என்ன உனக்கு என்னடி பிரச்சனை மாதிரி ஐயோ என்னடியாச்சு? கடைசியில திருப்பி காட்டிட்டு போயிட்டாங்களே அம்மா. எங்க நீங்க ரெண்டு பேரும் குத்துக்க பாப்போம். ஆலோலம் ஆலோலமே அப்படியே ஆட்டு படிச்சா ஆடு ஆட்டு பட்டிருக்காது. கொலையை பிடிச்சி தினாதே மாவு ஆடும். என்னது ஆமா வாங்க போவோம். ஆனா உண்மையிலேயே வள்ளி இல்ல. இன்னைக்கு நம்ம இவ்வளவு ஆட்டான கை தட்டலாம். அவர் வள்ளிக்கு கை தட்டலாம்ப்பா. சரி இப்ப போகணும் இப்ப எங்க போகணும் பறவைகள்லாம் போகல என்ன காரணம் பறவைலாம் இது வந்து ரொம்ப ஞான பறவைகள். யானை பறவைல ஏய் யானை பறவையா ஞான பறவைகள் ஞான பறவைகள். இது வந்து ஒரு கலைகள் நிறைந்த ஏரியா. அந்த ஏரியா ஆமா கலைகள் நிறைந்த ஏரியா. ஆமா ஆமா அதாவது கதையை ரசிப்பாங்க. நம்ம வந்து இந்த பறவை எப்பயும் போகாது. அப்படியே போனாலும் நான் தான் விரட்டணும். சோ, சோ. ராதனா, ராதனா, நீங்க பார்க்கலையே என்னடி இந்த பறவைகள் போகாது இருக்க. சோ. உப்பு முடியா உள்ப உடங்கட்டில் இன்னும் கட்டில என்னையா பொம்பளை இது? ஏண்டி அவளை இன்னைக்கு பரவாயில்ல காதம கரையை கடு பறவையெல்லாம் போகல எந்த கோயில் தான் கந்தன் கோயில் இருக்கக்கூடிய யாருடைய கேம்பை பயமுறுத்துறிய யாருடைய கடன் இருந்தாலும் மாரியன் கடை இருக்க கூட நினைச்சிருப்பாங்கல்ல கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஏலனுக்கு அரோகரா 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 ஹலோ 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 ஹலோ
பசுமோன் முத்துராமலிங்க தேவர் மறந்த மாயமுகத்தின் சேர்வின் ஒரு பாடலை பாடி விடுகிறேன். அன்பு ஐயா அவர்கள் அறம்பழுத்த பசுமையினம் அரும்பெரும் தமிழகமாம் இந்த தமிழ் இலக்கியத்தை தீர்க்கமாய் கற்றுவந்த மாபெரும் தலைவர்களே ஐயா ஐயா அன்னை இந்து ராணி பெற்ற அருந்தவர் கணக்கிடக்கவில்லை அந்த காவியத்தின் திருமுகத்தை கண்டவர்கள் பார்த்தவர்கள் தேவரை கொண்டு வந்து கோடி சரணம் ஐயா அவர்கள் தேவரை கொண்டு வந்து ஏற்பவர்கள் கோடி சரணம் ஐயா, ஐயா, ஐயா. அவர் தேசம் புகழ்ந்திடும் தெய்வத்தை வந்தமாம். அவர் தேசம் புகழ்ந்திடும் தெய்வத்தை வந்தமாம். தென்னகம் போற்றிடும் தெய்வத்தின் தங்கமாம். ஐயா அவர் தமிழ்நாடு போற்றும் எங்க தலைவர் தேவரையா. ஐயா குலத்தில் பிறந்த தங்கமாம். மூவேந்தர் குலத்தில் பிறந்த தங்கமாம். முத்துராமலிங்கம் எங்கள் தங்கமாம். நாடு போற்றும் ராமநாடு ஊரு போற்றும் முத்தமரே. தங்கமே அவர் தென்னகம் ஓட்டிடும் தெய்வீகம் தங்கமாம். தங்கமாம் நல்ல சோறா கை தட்டுங்க எல்லாரும். வாத்தியார் முருகேசன் சார்பாக அன்பு ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்துவார்கள்.
வி கணேசன் சார்பாக அன்பு ஐயா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். வேல் சேர்வைய அண்ணா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். கரிகாலன். எங்க அண்ணனுக்கு 100 அம்பளிப்பா வலிக்கிறேன். அன்பண்ணன் கரிகாலன் சார்பாக மற்றும் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். நாங்கூர் கணேசன் மகன் சார்பாக பார்த்திபன் 30 ரூபாய். ஆமா